அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வருகிற சட்டசபை தேர்தல் வந்து விஜய் வந்து கண்டிப்பாக வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவான்னு சொல்லிட்டு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தஞ்சாவூரில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நான் முதலமைச்சராக இருந்தபோது தான் மத்திய அரசிடம் பேசி தமிழகத்தில் பல மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கினேன். ஜெயலலிதாவில் கூட அது முடியாமல் போனது. என் எடப்பாடி பழனிசாமி வந்து அவங்க பேசின பற்றி தெரியாதுன்னு ஒருவேளை அவர் அப்படி பேசியிருக்கும் பட்சத்தில் அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஜெயலலிதா பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சியை நடத்தினார். அவர் பற்றி வந்து யார் வந்து தவறாக பேசினா கூட அதை வந்து வன்மையாக கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே தெரியும். சரியா? 2006 வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா திமுக தலைவர் விஜயகாந்த் வந்து எப்படி வந்து தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ இதே போல் வருகிற சட்டசபை தேர்தலில் தாவேக தலைவர் விஜய் வந்து கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்துவார். இது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். இதுக்காக வந்துன்னா நான் வந்து விஜய் கூட வந்து கூட்டணி வைக்க போகிறேன் அப்படிலாம் வந்து நினைக்காதீங்க. சரிங்களா? ஸோ எதார்த்தமாக வந்து சொல்கிறாரு. ஜெயலலிதாவின் தொண்டர்கள் வந்து ஓரணியில் இணைந்து தேர்தல் சந்திச்சா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலான்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. வருகிற தேர்தல் அமமுக வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்திரை பதிக்கும் எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் வந்து பிரதமராக மோடி வந்தால் இந்தியா வளர்ச்சி பெறும் என்று கருதி எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சென்றோம். தற்போதும் அந்த கூட்டணியில் தான் உள்ளோம். ஓ பன்னீர்செல்வம் வேறு வழி இல்லாமல் கூட்டணியை விட்டு வெளியே சென்றார். இருந்தாலும் அவரை வந்து சமாதானப்படுத்தி கூட்டணிக்கு அழைத்து வர டெல்லி தலைவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்றது அவருடைய கருத்தாகவும் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ.